என்ன செடிங்க இது? ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே எல்லோரிஷாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பூ அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னோட ஹைட்டுக்கு வேறு இருக்குது, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். என்ன செடி இது? இது வந்து சனப்பைப்பா. பாரு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நல்லா ஃப்ளவர்ஸ் பாரு எவ்வளோ எல்லோ கலராக இருக்குது. இது சனப்பை. இதுலேருந்து பாரு, இது அடுத்து வந்து அந்த பூவிலேருந்து மொட்டு விதையாயிடுச்சு. இந்த விதை அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இது வெடிச்சு கீழே விழுந்து திருப்பி நம்ம இதிலே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். இயற்கை விவசாயம் செய்யணும்னு விரும்புகிறவங்க ஃபஸ்ட்டு இந்த சனப்பை, தக்கப்பூடு, அப்புறம் வந்து தட்டைப்பயிறு, உளுந்தம்பயிறு, எள், இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து மண் வளத்தை கூட்டுறதுக்காக விதைச்சிட்டு அப்புறம் ஒரு 45லேருந்து 50 நாள் இந்த மாதிரி பூக்குற பருவத்தில் இதை வந்து நம்ம உழுது விடலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ வேர் முடிச்சுகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு தாங்க வந்து மண்ணுக்கு தேவையான மணிச்சத்து. இந்த மணிச்சத்து வந்து மண்ணை வந்து வளப்படுத்தும். அப்புறம் இந்த மேலே இருக்கிறது வந்து தலைச்சத்து. இது மண்ணோட மண்ணை மக்க 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 வந்து மண்ணுக்கு வந்து சாம்பல் சத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது இயற்கை முறையில் மண் வளத்தை கூட்டி எல்லா கிராப்புக்குமே நல்ல ஈல்டு இதன் மூலமாக நம்மளால் கொண்டு வர முடியுங்க. பூவை வந்து நம்ம வதக்கி சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும்.